எங்க பஸ்ஸே இல்ல, நாங்க எப்படிங்க ஊருக்கு போறதுன்னு 2வது நாளா இப்ப பயணிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே நேத்து தான் இந்த மாதிரி போதிய பேருந்து வசதிகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணி ஒரு வழியா பயணிகளை அனுப்பி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க, நாங்க எக்ஸ்ட்ரா பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி சொல்லியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை 2 மணில இருந்து உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போறதுக்கு சரியான பஸ் இல்ல. போதிய பேருந்துகள் இல்லாததன் காரணமா மத்த ஊர்களுக்கு போன அரசு பேருந்துகளை சிறப்பிடிச்சு தொடர்ந்து 2வது நாளா 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இத பத்தி தகவல் கிடைச்சதும் குடுவாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையிலான போலீசார் போராட்டத்துல ஈடுபட்ட பயணிகள் கிட்ட சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அப்போ பயணிகள்ல ஒரு சில பேரு தேசிய நெடுஞ்சாலையில உட்கார்ந்து மறியல் போராட்டத்துல ஈடுபட முயன்றாங்க. உடனடியா போலீசார் அவங்கள கூட்டிட்டு வந்து மாற்று பேருந்து மூலமா அனுப்பி வைக்கும் பணிகள்ல ஈடுபட்டாங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வீக்கெண்ட் ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.